அந்த வெற்றி கோட்டை நம்ம நெருங்க முடிந்ததா? 12 தேர்தலில் 19%, 21 தேர்தலில் 65 இடங்கள் அதிமுக, 24 பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். அதிமுக சரித்திரத்திலே முதல் படுதோல்வி 2024 தேர்தலிலே பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். 3வது இடம் சென்றோம். அப்போதும் புரிந்து கொள்ளவில்லை. சொன்னோம். அன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர்கள் யாரும் வேண்டாம். அன்றைக்கு எல்லோரும் சொன்னோம், பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்தது. அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. எனக்கு தெரியும், இனி எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று சொன்னார். அது உங்களுக்கும் தெரியும், அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். தேர்தலுடைய முடிவு படுதோல்வியை நாம் சந்தித்தோம். ஒரு அடிப்படை விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் யாருக்கு? இந்த நாட்டினுடைய பிரதமரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பாரத பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா அணி நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்துகிறது. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் இல்லை. இல்லாமல் என்ன சொல்லுகிறார்கள்? யாரும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றாலும் பரவாயில்லை. தேர்தலில் என்ன முடிவெடுத்தார்கள்? ஏதோ இவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் என்ற போது பிரச்சாரம் பண்ணினார். அதுவே தவறான ஒரு முடிவு. தோல்வி அடைந்தோம். நாங்கள் சொல்லுகிற போதே ஏற்க மறுத்தார். ஆனால் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ மீண்டும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பொதுச் செயலாளர் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு வருகிறார். வாங்க என்று சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால் ஒன்றும் சொல்லவில்லை. வாங்க எங்க போகிறோம் என்று அமித்ஷா வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு போகிறோம் என்றார். போனார். போய் பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்கிறார். யாரை கேட்டார்? யாரிடம் கலந்தாலோசித்தாரா? தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்தாரா? பேசினாரா? ஒரு ஆலோசனை, ஒரு கருத்தையாவது கேட்டாரா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை எடுக்கப்பட்ட முடிவு எங்க? செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பது. ஆனால் தன்னிச்சையாக செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தன்னிச்சையாக யாரையும் கலந்தாலோசிக்காமல் என்ன நோக்கத்திற்காகவோ என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை. இதுவரை எதிர்க்கட்சி சொன்னார்கள், நாங்கள் உள்ள இருக்கோம், நாங்கள் சொல்ல முடியாது. சரி, ஏதோ வந்தார். திடீரென்று பாரதிய ஜனதாவை நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்று வரை காரணத்தை சொல்லவில்லை. ஏன் கூட்டணி வைத்தீர்கள்? எதற்காக வைத்தீர்கள்? என்ன காரணம்? இன்று வரை சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? சட்டமன்ற தேர்தலிலாவது முறையாக கூட்டணி வையுங்கள் என்று நாங்கள் பலமுறை வற்புறுத்தினோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணையுங்கள் என்று சொன்னபோது ரொம்ப எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொன்னோம். ஒரு புரட்சி, ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு என்ன? சொன்ன வாக்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு வாக்குனா ஒரு தலைவர்களுக்கு வாக்கை, அது நாக்கு சுத்தணும், காப்பாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் முடிந்த பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நிலையை மாற்றிக்கொண்டார். நாங்கள் சொன்னோம், இது தப்பு, முறையல்ல, சொன்னதை கொடுங்க,
அடுத்த தேர்தலில் உங்களுக்கு யாரை போடுகிறீர்களோ போட்டுக் கொள்ளுங்கள். நீங்க யார் வேணாலும் போடட்டும். ஆனா இப்ப அவர்களுக்கு கொடுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் நமக்கு தேவை, அதை கொடுங்கன்ற எங்கள் கருத்தை உதாசனைப்படுத்தி விட்டார். அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றவில்லை. அதனால் அவர்கள் எங்கள் மீது மிக வருத்தம். அந்த வருத்தம் கடைசி வரைக்கும் அவர்கள் கூட்டணி வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்து விட்டது.